ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. விசேஷமாக நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நல்ல ஒரு தலைப்பு. வேதத்தை ஆராய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்றதான் நல்ல அருமையான ஒரு வார்த்தையை இந்த நாள்ல ஒரு கேள்வியாக நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாள்ல உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே அனுதினமும் ஏதோ ஒன்றை தேடுகிறார்கள், ஏதோ ஒன்றை நாடுகிறார்கள். யாரை தேடுகிறார்கள்? எவைகளை தேடுகிறார்கள்? ஏன் தேடுகிறார்கள்? எப்பொழுது தேடுகிறார்கள்? யாருக்காக தேடுகிறார்கள் என்று புரியாம செயல்படுகிறவர்கள் கொஞ்சம் பேர், அதை அறிந்தும் செயல்படுகிறவர்கள் கொஞ்சம் பேர், இல்லையா? ஆகவே எனக்கு அருமையான தேவச்சனமே, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? பைபிள் என்ன சொல்லுகிறது என்பது குறித்து நாம் படித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சிலர் காலையில எழும்பின உடனே காப்பியை தேடுவான். காஃபி, டாஸ்மாக் கடையை தேடுவாங்க, பீடி கடையை தேடுவாங்க, சிகரெட் கடையை தேடுவாங்க, பீடியை தேடுவாங்க, லேடியை தேடுவாங்க. பணம், பதவிகள், உயர்வுகள், உணவுகள், உடைகள், வீடுகள், நிலங்கள், சுகம், சுகவாழ்வு, அழகு, ஆஸ்திகள், அழிவு வரக்கூடிய அளவுல உலகத்தின் மகிமையை தேடிக்கொண்டுதான் இருப்பார். நீங்க யாரை தேடுறீங்க? நீங்க என்ன தேடுறீங்க? எதுக்காக தேடுறீங்க என்பதை குறித்து நன்றாக அறிந்திருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எதை தேடுறாங்க? சில பேர் வேலையை தேடுறாங்க, சில பேர் நிலங்களை வாங்க தேடுறாங்க, சில பேர் பெண்களை தேடுறாங்க. நல்ல பெண்ணு கிடைக்குமா திருமணம் செய்வதற்கு? நல்ல பணம் இருக்கிற பெண், கலர் இருக்கிற பெண், கேசட், அவங்களுடைய ஜாதி, பணம், கலரு, கேஷ், இப்படிதான் தேடுறாங்க பெண்களை. பைபிள் சொல்லுது, குணசாலின ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அதல்ல, கொடுக்கிற பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார் என்ற நிலையில தேடிக்கொண்டு இருக்கிற உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் அழிந்து போகிறதை தேடுகிறார்கள் தவிர அழியாததை தேடுவதும் இல்லை, அதை குறித்து சிந்திப்பதும் இல்லை. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமாகி நம்முடைய வாழ்வில நாம் யாரை தேட வேண்டும், எப்படி தேட வேண்டும், எதை தேட வேண்டும், எதை நாட வேண்டும் என்பது குறித்து பைபிள் நமக்கு கட்டளிடுகிறதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்களும் யாரை தேடுகிறீர்கள்? நீங்கள் யாரை நாடுகிறீர்கள்? ஏன் தேடுகிறீர்கள்? அழிந்து போகிற மகிமையா, அழியாத மகிமையா? யாரை நாடி ஓடுகிறீர்கள்? உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? பைபிள்ல வாசிக்கலாம் ஒரு வாக்கியத்தை. ஆமோஸ் புஸ்தகம், த புக் ஆஃப் ஆமோஸ், சாப்டர் 5 verse 4, 6, 7, 8. இந்த வார்த்தைகளை 14 கூட பாருங்க. வார்த்தைகளை கவனி. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் வசனம் 4. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். 6ஆம் வசனம், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். வசனம் 7ஆம் வசனம், நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையில விழ பண்ணுகிறவர்களே அவரை தேடுங்கள். 14ஆம் வசனம், நீங்கள் பிழைக்கும்படி தீமை அல்ல நன்மையே தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாய் கர்த்தர் உங்களோடு இருப்பார். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. ஆகவே எனக்கு அருமையானவில்லை,
கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்க பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, ஆபத்திலிருந்து நீங்கள் பிழைப்பீர்கள், பிழைத்துக் கொள்வீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், பாதுகாக்கப்படுவீர்கள். கர்த்தரை தேடும் பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். உலக மக்கள் யாரை தேடுகிறார்கள்? உலகத்தையே தேடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாள்ல தேவன் பேசுகிற அருமையான ஒரு வார்த்தை. உலகத்தையே தேடுகிறார்கள். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? கர்த்தரை தேடுகிறீர்களா? இந்த உலகத்தை நாடுகிறீர்களா? வேதம் அருமையாக நம்ம கேள்வி கேட்கிறத நான் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து என்னை விட்டு உலகத்தை தேடி ஓடிவிட்டான் என்ன வேதம் சொல்லுகிறத பார்க்க. தேமா என்னை விட்டு போயிட்டான், உலகத்தை நாடி போயிட்டான், உலகத்தை தேடி போயிட்டான். ஆகவே என்னோடு கூட இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று பவுலானவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, அவனவன் தனக்குரியவைகளை தேடுகிறான், கிறிஸ்துவுக்குரியவைகள் தேடினது இல்லை. ஆகவே நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவைகளை தேடுங்கள், நாடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அப்போஸ்தலன் பவுலானவர் அற்புதமான இந்த தீமோத்தேயோடு கூட இருந்துட்டு அவர் பேசுற வார்த்தை பாருங்கள். மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளே தேடுகிறார்கள். ஆகவே தீமோத்தேயு, நீ உனக்குரியவைகளை தேடாத, கிறிஸ்துக்குரியவைகளை தேடு என்று சொல்லி அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாக்கியங்களை வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் எல்லாம் மேலானவைகளை நாடுங்கள் என்று நமக்கு அறிவுரை சொல்லுகிறதை பார்க்க. ஆகவே சவுல் ராஜா யாரை தேடினார் என்றால் குறி சொல்லுகிறவர்களை தேடினார். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 1 சாமுவேல் 28:7, 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13, 14 வாசிக்கிறோம். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் தேடி நிமித்தமாக கர்த்தர் அவனை கொன்று போட்டார் என்று வேதத்தில் வாசி. நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? கர்த்தரை தேடுங்கள், பிழைப்பீர்கள். அஞ்சல்காரர்களை, குறி சொல்லுகிறவர்களை, ஜோசியம் பார்க்கிறவர்களை, கைரேக பார்க்கிறவர்களை, அவர்களை தேடி நிமித்தமாக ஆண்டவர் சவுல் ராஜாவை கொன்றே போட்டார் என்று பைபிள் சொல்லுகிறது நான் பார்க்கிறோம். இரண்டாவதாக, இயேசுவை தேடவில்லை ஒரு கூட்டம், பல நன்மைக்காகவே அவரை தேடினதாக பைபிள்ல நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கிறோம். இயேசு கேட்கிறா, நீங்க இவ்வளவு சீக்கிரமா வந்து விட்டீங்களே என்னை தேடிக்கிட்டு, நீங்க என்ன தேடவில்லை, நேற்று உங்களுக்கு ஜெபம் பண்ணி 2 மீன் 5 அப்பத்தையும் 5000 பேர் திருப்தியா சாப்பிட்டு மறுபடியும் மீதியானதை எடுத்து வைத்தது அற்புதத்தை கண்டீர்களா, அதுக்காக மறுபடியும் அப்பம் சாப்பிடுவதற்காக வந்திருக்கிறீங்க. ஆகவே உங்க முற்பிதாக்கள் வனாந்தரத்துல மன்னாவை சாப்பிட்டு மரித்தார்கள், நானே ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் அற்புதமான சத்தியத்தை கப்பர்நாகுமில தேவாலயத்தில் போதித்தார். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை தேடுங்கள், இயேசுவை நாடுங்கள். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறவரா இருக்கிறார். இயேசு வாழ்ந்த காலத்துல கொஞ்சம் ஜனங்கள் ஆகாரத்துக்காக அவரை தேடினார்கள், அற்புதத்துக்காக அவரை தேடினார்கள், குற்றம் கண்டுபிடிக்க அவரை தேடினார்கள். சிலர் தேவ வசனத்தை கேட்க தேடினார்கள். அவங்களோட வாழ்க்கையில ஆறுதலான வார்த்தை, அவங்க வாழ்க்கையில பரலோக வார்த்தை கேட்கணும் என்று தேடினார்கள் கொஞ்சம் பேர். யோவான் 6ஆம் அதிகாரம் 26, 27 ஆகாரத்துக்காக தேடினார்கள், அற்புதத்துக்காக. யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களில இயேசுவை பிடிக்க தேடினார்கள், குற்றம் கண்டுபிடிக்க தேடினார்கள், கொலை செய்ய தேடினார்கள், அவரை
கொன்றுவிட வகை தேடினார்கள். நீங்க யாரை தேடுகிறீர்கள்? யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வசனங்களிலே அருமையாக உயிர் தெழுந்த பிற்பாடு அந்த வாரத்தில் முதல் நாள்ல மரியாள் ஆண்டவர் தேடினதாக காணப்படுது. ஆண்டவரே கேட்கிறாய், ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? தேவதூதர்கள் கேட்கிறாங்க, யாரை தேடுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஐயா, என் ரட்சகர், என் எஜமானன், என் ஆண்டவன் எங்க வைத்தீர்கள்? அறியாமை கல்லறையில தேடினார்கள். தேவதூதர்கள் சொன்னாங்க, உயிரோடு இருக்கிறவரே நீங்க இங்க மரித்தோர் இடத்துல தேடுகிறது என்ன? மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எனவே சில சீஷர்கள், மகதலேனா மரியாள், மரியாள் மற்ற சீஷர்கள் அதிகாலையில கல்லறையில போய் தேடினார்கள். அங்க அல்ல, அங்க கல்லறையில அல்ல, அவரு உயிர் தெளிந்து இருக்கிறார். அவர் எங்கும் இருக்கிறார். அவர் தேட வேண்டும். அவர் தேடுதல் என்ன என்றால் என்ன? இருக்கிற இடத்துல இருந்து முழங்கால படிட்டு ஜெபிப்பது, ஆண்டவருடைய வேதத்தை வாசிப்பது, குடும்பமாக ஒரு பாட்டு பாடி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்பது, குடும்ப ஜெபம், தனிப்பட்ட ஜெபம், ஆலயத்துல கூடி ஜெபிக்கும் பொழுது பைபிள் ஸ்டடி, ஆராதனை நேரம், உபவாச கூட்டங்கள், பெண்கள் கூட்டங்கள், சகோதரர்கள் கூட்டங்கள், அந்த ஐக்கியத்துல ஆண்டவரை நோக்கி தேடுவது. ஆகையினாலதான் ஏசாயா புஸ்தகத்துல வாசிக்கிறோம், நீங்கள் அவரை கண்டடையத்தக்கதான சமயத்துல அவரை தேடுங்கள், அவர் சமயமா இருக்கையில அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று பைபிள் நமக்கு அழகாக கட்டளையிடுகிறத பார்க்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கர்த்தரை கண்டடையத்தக்கதாக சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்ல, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்களில கல்லறையில தேடினார்கள். நீங்க அங்க தேட வேண்டாம், கலிலேயாவுக்கு போங்கள், உங்களுக்கு முன்னதாக அவர் அங்க இருக்கிறார் என்று சொல்லி தேவதூதர்கள் சொன்னதாக வேதத்துல வாசிக்கிறோம். ஆகவே மூன்றாவதாக சத்தியத்தை தேடுங்கள். சத்தியத்தை தேடுங்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். சத்தியம் உங்களுக்கு விடுதலாக்கும். சத்தியத்தை தேடுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இயேசு சொன்னார், நானே ஜீவன், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது, என்னை என்று யாரும் பரலோகத்துக்கு போக இயலாது. நல்ல ஒரு வார்த்தை சொன்னார். இயேசுதான் வழி மோட்சத்துக்கு, இயேசுதான் வழி பரலோகத்துக்கு, இயேசுதான் வழி ரட்சிப்புக்கு, அவர்தான். ஆகவேதான் சத்தியத்தை தேடுங்கள். எரேமியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சத்தியம் நோக்கி நம்ம நோக்கி பார்க்குது, நம்ம நோக்கி கூப்பிடுது. பாருங்க, எரேமியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்று சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்று ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். அந்த சத்தியம் தெருக்களிலே நின்று கூப்பிடுகிறது, வா வா என்று சொல்லி. எனவே 1 கொரிந்தியர் 1 நாளாகமும், ஃபர்ஸ்ட் குரானிக்கல்ஸ் 16ஆம் அதிகாரம் 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் வசனம் 11ஆம் வசனத்துல 16, 11ல அருமையான ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையில் வாசிக்கிறோம், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அற்புதமாக ஏசாயா புஸ்தகம் 45ஆம் அதிகாரம், என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள் தயவு செய்து. ஏசாயா புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் வசனம் 19ஆம் வசனத்தை பாருங்க. 45:19, 45:19, நான் அந்தகாரத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை, விருதாவாக என்னை தேடினீர்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கும் சொன்னதும் இல்லை, நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். ஆண்டவர் கேட்கிறா, அற்புதமாக விருதாவாக என்னை தேடினீர்களோ? நிறைய பேர் விருதாவா தேடுவாங்க. ஏசாயா 55:6ல வாசிக்கிறோம், கண்டடையத்தக்கதாக சமயத்தில் தேடுங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஆண்டவர் அற்புதமான
அந்த அதிகாரத்துல கோபமா பேசிட்டு அருமையான ஒரு வார்த்தை சொல்றா, நன்மை செய்யும்படி படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவின் வழக்கையும் விசாரிங்கள், நியாயத்தை தேடுங்கள். அற்புதமான ஒரு வார்த்தை இல்ல? நீதியும் நியாயத்தையும் தேடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதி நியாயமா இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 28:8 அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை நீங்கள் வாசித்து பாருங்க. என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. 28:8 கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான கோட்டையமா இருக்கிறார், அவரை தேடுங்கள். 27ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல என் சமூகத்தை தேடுங்கள் என்று சொன்னீர், உம்முடைய சமூகத்தையே நான் தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் இடத்துல சொல்லிற்று. சங்கீதங்கள் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம் 105ஆம் சங்கீதம் வசனம் 4ஆம் வசனம், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆண்டவர் தேட வேண்டும். அவரை தேடும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தரை தேடின பக்தர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் தென்பட்டார், தரிசனமானார், ஆசீர்வதித்தார், அவருடைய பணிக்காக வாழ்ந்தார்கள். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதை தேடி ஓடுகிறீர்கள்? எதை நாடி ஓடுகிறீர்கள்? கடைசியாக அருமையான ஒரு வார்த்தை, சகரியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அற்புதமான ஒரு வார்த்தை. சகரியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, இதோ என்னோடு பேசின தூதன் புறப்படும் பொழுது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு போனான். அற்புதமாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. 5ஆம் வசனத்துல கூட ஆண்டவர் சுற்றிலும் மதிலா இருக்கிறார், நீங்கள் அவரை தேடுங்கள், அவர் உங்களுக்கு அடைக்கலமா பலனா இருப்பார். ஜப்பனியா புஸ்தகம், த புக் ஆஃப் ஜப்பனியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள், தேசத்துள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள், மன்னிக்கப்படுவீர்கள். அவரை தேடுங்கள். அவரை தேடும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில மன்னிப்பு, ஆசீர்வாதம், நன்மைகள், கிருபைகள் உண்டாகும் என்பதை குறித்து மறந்துவிடக் கூடாது. கடைசியாக அருமையான நல்ல ஒரு வார்த்தையில தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சா, அவரை தேட வேண்டும். நாம் ஆண்டவரை முதலாவது தேட வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கிறோம் 33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் என்றால், அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். எதை தேடுகிறாங்க? ஆகாரத்தை தேடுகிறாங்க, ஆடைகளை தேடுகிறாங்க, கவலைப்படுகிறாங்க ஆகாரத்துக்காக. ஆண்டவர் காட்டு புஷ்பங்களை போஷிக்கிறவர், ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர். இவைகளெல்லாம் ஆண்டவர் உதவி செய்கிறவரா இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால், அவரை தேடுங்கள், அவரை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதம். கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் சில வாக்கியங்களை பாருங்கள். 9ஆம் வசனத்துல 11:9 வாசிக்கிறோம். அருமையான ஒரு வார்த்தை. என்ன வாசிக்கிறோம் என்றால், மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது பார்க்க. ஆகவே கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அற்புதமான ஒரு வார்த்தை. லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அன்றைக்கு ஏரோது
இயேசுவை தேடி நான் கொலை செய்வதற்காக. ஆனால் அவனால முடியவில்லை. இன்னைக்கு அநேகர் ஏதேதோ தேடுகிறார்கள், ஆனா ஆண்டவரை தேட வேண்டும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல கடைசியார் ஒரு வார்த்தை வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 15ஆம் வசனம், 8ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம். கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை நாடுவோம். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆகையினாலே இந்த நாளில் விசேஷமாக நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? கர்த்தரை தேடுகிறீர்களா என்ற கேள்வியோடு கூட இந்த வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்களை யாவரும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஜெபியுங்கள், எங்கள் ஊழியங்களுக்காக. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை யாவரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.